கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இது ஆசீர்வாதமான நல்ல வேளையிலே வேத வசனங்களை தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு முன்னே இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தை வேத வசனங்களுக்கு நம்முடைய கவனங்களை திருப்பி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து கேட்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய தியானத்துக்காக எண்ணாகமம் 22வது அதிகாரம் 31வது வசனத்தையும் 34வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு கண்களை திறந்தருளும் என்பது. நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே பிலேயாம் என்கிற ஒரு ஞான திருஷ்டிக்காரன் ஆண்டவருடைய ஜனங்களை சபிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பாலாக்கு என்று சொல்லுகிற அரசன் சொல்லி அனுப்பியிருந்த செய்தியின்படி, அதாவது அவனுக்கு ஏராளம் வெகுமதிகளும் பணமும் பொன்னும் கொடுப்பதாக சொன்ன வார்த்தையை நம்பி போய்கொண்டிருக்கிறான். அவன் போகின்ற வழியிலே ஒரு கர்த்தருடைய தூதன் கையிலே ஒரு பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். அவன் ஒரு கழுதையின் மேலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த நாட்களில் கழுதையை ஏறி பிரயாணம் செல்லுகிற வாகனமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி அவன் பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிற பொழுது வழியிலே கர்த்தருடைய தூதன் பட்டயத்தை கையிலே பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். கழுதைக்கு அதை காண முடிகிறது, பிலேயாமினாலே அதை காண முடியவில்லை. ஆகவே கழுதை பொதுவாக செல்லக்கூடிய வழியிலிருந்து சற்று விலகி மீண்டும் அந்த வழியிலே சென்றது. உடனே பிலேயாம், நீ ஏன் என்னுடைய இந்த வழியிலே நேராக போக மாட்டேன் என்கிறாய் என்று சொல்லி அதை அடிக்கிறான். அப்பொழுது கழுதை அடியை வாங்கி கொண்டு அப்படியே போனது. 2வது முறை மீண்டும் இப்படியே சம்பவிக்கிறது. 3வது முறை அந்த கழுதை வலப்பக்கம் இடப்பக்கம் செல்ல முடியாதபடி இரு பக்கங்களும் மதில் சூழ்ந்த ஒரு வழியிலே போய்கொண்டிருக்கின்ற பொழுது இதே போல கர்த்தருடைய தூதன் நிற்கிறான். இதை பார்த்த உடனே அது சுவர் ஓரமாக போனது நிமித்தம் பிலேயாமனுடைய கால்கள் அந்த சுவரிலே தேய்ந்தது நிமித்தம் அவனுக்கு காயப்படுகிறது. உடனே அவன் மிகுந்த கோபம் உள்ளவனாகி கழுதையை அடிக்கிறான். உடனே ஆண்டவர் கழுதையினுடைய வாயை திறந்தார். அப்பொழுது கழுதை பேசினது, நீர் என்னை கொண்ட நாள் முதற்கொண்டு உம்மை சுமந்து வந்த கழுதை நான் அல்லவா? இதற்கு முன்னே எப்போதாகிலும் நான் உமக்கு இப்படி செய்திருக்கிறேனா என்று. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமனுடைய கண்களை திறந்தார். உடனே அவன் கர்த்தர் தனக்கு முன்னே நிற்கிற தேவ தூதனையும் அவன் கையிலே பட்டயத்தை வைத்து கொண்டு நிற்கிறதையும் கண்டபோது அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளுகிறான். இந்த சம்பவத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் பிலேயாமனுடைய கண்களுக்கு சில காரியங்களை மறைத்திருந்தார், அவனால் அவைகளை காண முடியவில்லை. இந்த நாட்களிலே நம்மிலும் அநேகம் பேர் நமக்கு முன்னே என்ன நடக்கிறது என்கிறதை அறியாமல் இருக்கிறோம். ஏன் அநேகம் பேர் மட்டுமா, பெரும்பாலானவர்கள் நமக்கு முன்னே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நான் போகிற வழியிலே என்ன இருக்கிறது, அடுத்து எனக்கு என்ன சம்பவிக்க போகிறது தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கிறபடினால் ஆண்டவரிடத்திலே கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து வைத்திருப்பாரானால், அப்படி என்றால் நம்முடைய கண்கள் எல்லாம் பார்வையோடு தான் இருக்கின்றது. ஆனால் மறைவான காரியங்களை, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மாம்ச கண்களால் காண முடியாத காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுப்பாரே ஆனால் நாம் அதிக தெளிவுள்ளவர்களாய் வாழ முடியும். நமக்கு முன்னே இருக்கிற தீங்குகள் பிரச்சனைகளில் அகப்படாமல் நாம் விலகி செல்லுகிறதற்கு முடியும். இந்த பிலேயாமுக்கு கண்களிலே சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருந்ததினால் தனக்கு முன்னே இருக்கிற ஆபத்தை அறியாமல் போய்கொண்டிருந்தான். கண்ட போதோ அவன் அதிர்ந்து போய்விட்டான். அன்பானவர்களே, ஆண்டவரே எங்களுக்கும் இந்த இப்படிப்பட்ட காரியங்களை காணக்கூடிய பார்வையை தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். அதை நமக்கு நிச்சயமாய் தருவார். வேதாகமத்திலிருந்து இதற்கு சான்றாக 2 வசன பகுதிகளை நாம் வாசிக்கலாம். முதலாவதாக 119வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கலாம்.
உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அப்போ ஆண்டவருடைய வசனத்திலே, வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கணும், அதற்காக என் கண்களை திறந்தருளும் அப்படி என்று ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை, ஒரு ஜெபத்தை வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஏன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் பார்க்க வேண்டும்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களிலே மறைபொருளாய் இருக்கிறவைகளை நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? அடிப்படையாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போமானால், நம்மோடு பேசுகிறதும் நமக்கு தெளிவை கொடுக்கிறதும் ஆலோசனை கொடுக்கிறதும் தேவனுடைய வார்த்தைகள். இந்த வேத வசனத்தை வாசித்து அதனாலே பலனடைந்த மனுஷர்கள் கோடா கோடி பேர் இருக்கிறார்கள். ஏன் இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில கூட எத்தனையோ முறை வேத வசனம் உங்களோடு பேசி இருக்கிறது. எத்தனையோ முறை வேத வசனத்தை நீங்கள் வாசித்து கொண்டிருக்கிற பொழுது உங்கள் குழப்பங்களுக்கு தெளிவுண்டாகி இருக்கிறது. பல முறை இதுல என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, நான் ஒரு முடிவு எடுக்கணும், ஆண்டவரே நம்முடைய வேதத்தை வாசிக்க போகிறேன், இதிலிருந்து எனக்கு ஒரு ஆலோசனையை கொடும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு வேதத்தை திறந்து வாசித்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் அவர்களோடு பேசி எத்தனையோ முறை ஆலோசனை அடைந்திருக்கிறார்கள். நாம கூட அப்படி பெற்றிருக்கிறோம். இந்த சங்கீதத்திலே தேவனுடைய மனுஷன் கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கணும், அதுக்காக நீர் என் கண்களை திறக்க வேண்டும் என்று. ஆம், வேதத்திலே எவ்வளவோ மறைபொருட்கள் இருக்கிறது, அது நமக்கு தெரியணும். குறிப்பாக நம்ம சொன்னால் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர் வேத வசனத்தின் மூலமாய். அது ஒரு செய்தி நேரமாக இருந்தாலும், வேதத்தை நம்ம வாசிக்கிற நேரமாக இருந்தாலும், தியானிக்கிற நேரமாக இருந்தாலும், யாரோ ஒருவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிற போது பயன்படுத்துகிற வேத வார்த்தையின் மூலமாகலும் ஏதோ ஒரு விதத்திலே வேத வசனம் நம்மோடு பேசுகிறது. இதில் தான் கர்த்தருடைய ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் நிரம்பி காணப்படுகிறது. ஆகவே வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மறைபொருட்கள், ரகசியங்கள், நமக்கு வேண்டிய ஆலோசனைகள், இவைகளெல்லாம் நான் காணணும், நான் அறிந்து கொள்ளணும். நான் இதை தியானிக்கிற போது என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். திறந்து இதற்குள்ளே இருக்கிற மகிமையான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அதற்கு என் மனக்கண்களை நீர் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நாமும் அப்படி ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ முறை நாம் பலமுறை வாசித்த வேத வசனத்தை ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் வாசிக்கிற போது இதற்குள்ளே இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதா என்று நாம் ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் அதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? இதுவரைக்கும் அதை நாம் வாசித்த போது ஏதோ ஒரு காரியத்தை வாசிக்கிறது போல வாசித்து கொண்டிருந்தோம். குறிப்பிட்ட நாளில் அந்த பழக்கமான வேத வசனத்தை வாசித்த போதுதான் கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தார். ஆகவே இதற்குள்ள இவ்வளவு காரியம் இருக்கிறதே என்று கண்டு நாம் ஆச்சரியப்பட்டு போனோம். அதுபோலதான் அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை அனுதினமும் நம்ம தியானிக்கணும். கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேசும். ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஆலோசனை தரும், குழப்பத்திலே தெளிவை தரும். ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நமக்கு நல்ல டிசிஷன் எடுக்கிறதற்கு வழி காட்டும். இருள் சூழ்ந்த நிலைமைகளிலே நம்முடைய சிந்தை மனமெல்லாம் இருள் போன்ற நிலைமையில காணப்படுகிற போது ஒரு சிறிய வெளிச்சமாக நாம் காணப்படுகிற சூழ்நிலையிலிருந்து அக்கறைப்படுகிறதற்கு வேதவசனம் தான் நமக்கு உதவியாக இருக்கும். இது தேவனுடைய வார்த்தை. இதற்காகத்தான் கர்த்தர் இதை நமக்கு கையளித்திருக்கிறார். ஆகவே வேதத்தை வாசிப்போம், அதை தியானிப்போம். அது நமக்கு மிகுந்த அவசியம். வேதம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இருளின் பாதைகளிலே நாம் செல்லுகிற போது கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. நம்முடைய கண்களை ஆண்டவர் திறந்தா தான் நாம் இந்த சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து கண்டுபிடிக்கிறதற்கு முடியும். ஆகவே வேத வசனத்தை நாம் தியானிக்கும்படிக்கு நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்திலே பேசுகிற பொழுது நம்முடைய விசுவாசம் பெருகும். கர்த்தருடைய மேன்மைகளை நாம் அறிந்து கொள்வோம். அதன்
அதன்படி நாம் வாழுகிறதற்கு முடியும். ஆகவே நாம் நம்முடைய கண்களை ஆண்டவர் திறக்கும்படி, கர்த்தாவே என் கண்களை நேர் திறந்தருளும். நான் உம்முடைய வேதத்தை வாசிக்கிறப்பெல்லாம் அதிலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். நான் என்னைக்கு வாசிக்கிறேனோ அப்பெல்லாம் அதிலிருந்து உம்முடைய ஆலோசனைகளை, நீர் என்னோடு பேசுகிறதை நான் பெற்றுக்கொள்ளணும் என்கிற வாஞ்சையோடு விருப்பத்தோடு வேதத்தை வாசிப்போம். கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார். இரண்டாவதாக ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இங்கே தீர்க்கதரிசியாகிய எலிசா அவர் தங்கி இருந்ததான இடத்திலே அவரை சுற்றிலும், அந்த பட்டணத்தை சுற்றிலும் சீரியா தேசத்தை சேர்ந்த இராணுவம் வளைந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காலையில் எழும்பி பார்க்கிற போது, முதலாவதாக அவருடைய வேலைக்காரன் எழும்பி தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே சென்று பார்க்கிற போது அங்கே சுற்றிலும் இராணுவம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தப்பித்து போகிறதற்கு எந்த வழியும் இல்லாமல் இருக்கிறதை கண்டு அவன், ஆண்டவரே, நாம் அகப்பட்டு கொண்டோம் என்று சொன்னான். இதற்கு காரணம் என்ன அப்படி என்றால், சீரியா தேசத்து ராஜா இந்த இஸ்ரவேல் தேசத்தை பிடித்து கொள்ளுகிறதற்காக தன்னுடைய இராணுவத்தை ஆங்காங்கே அவ்வப்போது அவன் ஆலோசனை பண்ணி அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தான். இப்படி இந்த ஜனத்துக்கு எதிராக சீரியா நாட்டை சேர்ந்த இராணுவம் இப்படியெல்லாம் செயல்படுகிறது என்கிறதை ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசிக்கு சொல்லி, எலிசா ராஜாவுக்கு சொல்லி, இப்படி அவர்கள் என்னென்ன சந்தர்ப்பங்களில் அப்படியெல்லாம் இவர்களுக்கு எதிராக பல திட்டங்களை வகுத்து இராணுவம் வந்து இறங்கி இருந்ததோ, இவர்கள் அவைகளில் இருந்தெல்லாம் அப்படியே தப்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் சீரியா தேசத்தை சேர்ந்த அந்த மன்னர் வந்து தன்னுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் அழைத்து கேட்கிறார், எப்படி இதெல்லாம் அவர்களுக்கு தெரிகிறது? யாராகிலும் ஒருவர் நம்மிடத்தில் இருந்து அதை சொன்னால் தானே அவர்களுக்கு புரியும். அது யாரா இருப்பார்கள் என்று கேட்கிற போது அந்த அதிகாரிகளில் ஒருவன் எழும்பி சொன்னான், ராஜாவே, அப்படி அல்ல, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். நீர் உம்முடைய அரண்மனைக்கு உள்ளே உட்கார்ந்து ரகசியமாய் பேசுகிறவைகள் கூட அவருக்கு தெரிய வரும். அவர் ராஜாவுக்கு சொல்லுகிறதுனால தான் அவர்கள் தப்பித்து போகிறார்கள் என்று சொன்னார். உடனே ராஜாவுக்கு கோபம் வருகிறது. அப்படியானால் அவனை நாம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரு பெரிய வலிமையான இராணுவத்தை அனுப்பி வைத்தார். அந்த இராணுவம் இவர்களை சுற்றி வளைந்து கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு இக்கட்டிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எலிசாவினிடத்திலே அந்த வேலைக்காரன் வந்து முறையிடுகிறான். உடனே எலிசா என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று சொன்னான். நாம் அதைத்தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இங்கே எதிரிகள் சூழ்ந்து இருக்கின்ற போது ஏன் இவனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று எலிசா ஜெபித்தார் என்றால், இவனுக்கு எதிரிகளுடைய படைதான் தெரிகிறது, இவனுக்கு எதிராக வந்திருக்கிற மனுஷர்களை காண முடிகிறது. ஆனால் நமக்கு அனுகூலமாய், நமக்கு உதவியாய், நம்மோடு கூட இருக்கக்கூடிய தேவ பாதுகாப்பை, தேவனுடைய இராணுவத்தை இவனால் காண முடியவில்லை. ஆகவே இவன் கண்களை திறந்தருளும் என்று அவர் ஜெபித்தார். உடனே இவன் வெளியே பார்த்துவிட்டு மிகுந்த ஆச்சரியத்தோடு சொல்லுகிறான், ஆண்டவரே, அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இந்த மலைகளெல்லாம் சுற்றி இருக்கிறது என்று ரொம்ப ஆச்சரியத்தோடு அவன் சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். எலிசாவினால் தனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பாதுகாப்பை எப்போதும் காண முடிந்தது. அவர் அதை கண்டுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் வேலைக்காரனுடைய நிலைமை அப்படி அல்ல. அவன் உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி இவ்வளவு தெய்வீகமான பார்வையுள்ள எலிசாவோடு தேவனுடைய பாதுகாப்பை தனக்கு இருக்கிறதை காண முடியாதவனாக இந்த வேலைக்காரன் இருந்தானோ, அதுபோலதான் இன்றைக்கு நாமளும் இருக்கிறோம். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவர். அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே நாம் நமக்கு இருக்கிற தேவ பாதுகாப்பை காண முடியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஒரு பரிதாபமான நிலைமையா இருக்கிறது பாருங்கள்.
ஆகவே இந்த வேலைக்காரனை போல நம்முடைய கண்களையும் ஆண்டவர் திறக்க வேண்டியதாய் இருக்கிறது. அப்போ இந்த மனுஷன், இந்த தீர்க்கதரிசி இந்த தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களின் நடுவில் ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார் என்கிற திடன் இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டாருக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை புருஷனுக்கு இந்த நம்பிக்கையும் திடனும் இந்த ஆவிக்குரிய பார்வையும் தெளிவாக இருக்கலாம், மனைவிக்கு இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் மனைவிகள் கர்த்தரிடத்திலிருந்து இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தைரியமாய் இருப்பார்கள். புருஷன்மார்கள் அவர்களுக்கு இந்த அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம். அப்ப நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த எலிசா செய்தது போல, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, என் புருஷனுடைய கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, என் மனைவியினுடைய கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, எங்கள் சபையாருடைய கண்களை திறந்தருளும். என் சகோதரனுடைய கண்கள், என் சகோதரியினுடைய கண்கள் திறக்கப்படட்டும். என் கூட வேலை செய்யறவங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் கேளுங்க. இது அவர்களுக்கு நடக்கிற பொழுது அவர்களும் மிகவும் ஆச்சரியப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஆகவே இங்கே எலிசா செய்தது போல, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். அவன் பார்த்தபோது, இதென்ன பெரிய ராணுவம், நமக்கு தேவனுடைய அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நம்மோடு கூடவே இருக்கிறது, நம்மள இவங்கெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது என்கிற ஒரு பெரிய திடன் அவனுக்குள்ளே உண்டானது. அநேக நேரங்களில் நாம கூட சின்ன சின்ன பிரச்சனைகளிலே சோர்ந்து போகிறோம், தடுமாறி விடுகிறோம், தளர்ந்து போய்விடுகிறோம். ஒரே ஒரு வார்த்தை நம்ம எவ்வளவு அசைத்து போடுகிறது. நம்முடைய ஜபம் எல்லாம் போகுது, நம்முடைய விசுவாசம் எல்லாம் போயிருது, நம்முடைய நம்பிக்கையெல்லாம் போயிருது. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு காரியம் இதெல்லாம் செய்து விடுகிறது. ஆனால் நம்முடைய அனுபவம் அப்படிப்பட்டதா இருக்க வேண்டியது அல்ல. ஏன்? இதற்கு என்ன காரணம் அப்படின்றால், நம்மோடு இருக்கிற தேவனையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒத்தாசைகளையும் பாதுகாப்பையும் எல்லாம் நம்மால காண முடியவில்லை. அதுதான் விஷயம், அதுதான் காரியம். ஆகவே ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். இப்போ சொல்லுங்க, நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியவங்களா இருக்கிறோம். என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று. என் கண்ணை நீங்க திறந்துருங்க ஆண்டவரே, நான் ஒன்றும் தெரியாத மனுஷனா இருக்கிறேன், இதெல்லாம் நீங்க வச்சிருக்கிறீங்க, என்னாலதான் அதை பார்க்க முடியல, அதனாலதான் ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சாரு, ஆண்டவர் கூட உதவி செய்யாம போயிட்டாரு, கர்த்தர் எங்களோடு இருந்தா எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குமா அப்படி என்று கிதியோன் கேட்டது போல அவனால பார்க்க முடியல. ஆகவே கர்த்தர் எங்களோடு இருந்தா எனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நாம கூட சில நேரங்களில் ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன நினைப்பார்? என் பிள்ளை என்னுடைய பாதுகாப்பை எல்லாம் பார்க்காம இருந்துகிட்டே இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு தானே ஆண்டவர் வருத்தப்படுவார். ஆகவே என் கண்களையும் திறந்தருளும் என்று நாம் கேட்க வேண்டியது அவசியம். அதுபோல இவன் கண்களை திறந்தருளும் என்று நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய வீட்டார், நம்முடைய சபையாருக்காக, உடன் வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. சில காரியங்களை உடன் வேலை செய்கிறவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த தீமை செய்ய மாட்டாங்க, இந்த தவறை செய்ய மாட்டாங்க. ஆகவே மீண்டும் மீண்டும் செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில காரியங்கள் அவங்க காண முடியாம இருக்குது. கர்த்தர் ஒரே ஒரு நிமிஷம் அவங்க கண்களை திறந்துட்டார் அப்படின்னா உடனே அவங்க காரியங்களை புரிந்து கொள்வார்கள். எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாததை ஒரே ஒரு ஜபத்தினாலே கர்த்தர் அவங்க கண்களை திறக்கிறதுனால எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறதற்கு முடியும். அப்படி நீங்கள் ஏன் முயற்சி செய்து பார்க்க கூடாது? ஏன் நீங்க அப்படி செய்யக்கூடாது? இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். மூன்றாவதாக இன்னும் ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். அதே 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இந்த சீரியா தேசத்து இராணுவத்துக்காக எலிசா கர்த்தரிடத்தில் ஒரு ஜெபத்தை பண்ணினார். ஆண்டவரே, இவர்களுடைய கண்கள் எல்லாம் குருட்டாட்டம் உள்ளதாகி போகட்டும், அப்படி செய்யும் அப்படி என்று சொல்லி கேட்டார்.
அப்படி இவங்களுக்கு இப்போ கண்கள் காணாம இருக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணினார். உடனே அந்த ஜெபத்தையே ஆண்டவர் கேட்கிறார். கேட்டு அவங்களுக்கு எல்லாம் இராணுவத்துக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. கண்ணு தெரியாம போன உடனே எல்லாரும் தடவி தெரிகிறாங்க. உடனே எலிசா தீர்க்கதரிசி அந்த இராணுவத்தின் இடத்துல போகிறார். அவங்க வந்ததே எலிசாவை பிடிக்கிறதுக்கு தான். எலிசா போய் அவர்களிடத்துல சொல்லுகிறார், கேட்கிறார், என்ன தேடிக்கொண்டு இருக்கிறீங்க? நாங்க பட்டண வாசலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, நீங்க தேடுற இடம் இது கிடையாது, நீங்க எங்கேயோ நின்றுட்டு எதையோ தேடிட்டு இருக்கிறீங்க, ஏன் கூட வாங்க, நான் உங்களுக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவங்களை எல்லாரையுமே ராஜாவினுடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறார். இவங்களுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. மிகப்பெரிய ராணுவ வீரர்கள், பராக்கிரமசாலிகள், கண் பார்வை இல்லாதவர்களாக இப்ப எலிசாவோடு கூட போறாங்க. எங்க போறோம் அப்படின்னு தெரியாமலே போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவர்கள் போன போது ராஜாவினிடத்துல கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போன போது இராணுவ மக்கள் எல்லாரும் இவங்களை சூழ்ந்து நின்றுட்டு இருக்கிற பொழுது எலிசா ஜெபம் பண்றார், ஆண்டவரே இப்போ இவங்க பார்க்கும்படி இவங்க கண்களை திறந்தருளும் அப்படின்னு. ஜெபம் பண்ணின உடனே எல்லாருடைய கண்களும் திறந்தது. இந்த வீரர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள். ஏன் அதிர்ந்து போய்விட்டார்கள் என்றால், அவர்களுடைய எதிரி நாட்டு ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ள அவங்க நிற்கிறாங்க. ராணுவ வீரர்கள் எல்லாம் சுற்றி நின்று கொண்டிருக்கிறாங்க, நடுவில் அகப்பட்டு நிற்கிறாங்க. உடனே ராஜா கேட்கிறார், இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா, ஆண்டவனே நான் இவர்களை கொன்று போடட்டுமா அப்படி என்று. அப்ப எலிசா சொல்லுகிறார், அப்படியெல்லாம் நீர் செய்ய வேண்டாம், இவர்களுக்கு நல்ல விருந்து செய்யணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். உடனே ராஜா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுகிறார். எல்லாரும் சாப்பிட்ட பிறகு நீங்கள் உங்கள் சொந்த நாட்டிற்கு போய்விடுங்கள் என்று அனுப்பி வைத்து விட்டார்கள். அவர்கள் பத்திரமாக போய்விட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அதற்கு பிறகு சீரியா தேசத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு எதிராக இராணுவம் வரவே இல்லை. எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், எலிசா தீர்க்கதரிசி இந்த இராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறார், எதிரிகளுக்காக ஜெபிக்கிறார். அங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எதிரிகளுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே இவங்க பார்க்கும்படி இவங்க கண்கள் இப்போ திறக்கப்படட்டும். கர்த்தர் திறந்தார். நம்முடைய ஜெபங்கள் நலமானதும் நல்ல நோக்கத்தோடும் உள்ளதாக ஏறெடுக்கப்படுகிறதாய் காணப்பட்டால் எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில் தருவார். தவறான நோக்கத்தோடு நம்ம ஜெபித்தால் தேவனிடத்திலிருந்து பதில் வரவே வராது. ஆனால் சரியான நோக்கத்தோடு ஜெபித்தால் நிச்சயமாகவே பதில் வரும். எதிரிகளுக்காக ஜெபித்த இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டது போல இன்றைக்கு நம்மை பகைக்கிறவர்களுக்காக, நம்மை விரோதிக்கிறவர்களுக்காக, ஏன் இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு அவர் யாருக்காக ஜெபம் பண்ணினார் தெரியுமா? அவரை பிடிக்க கொல்ல வந்த மனுஷர்களுக்காக. அதுபோல நமக்கு தீங்கு செய்கிற மனுஷர்களுக்காக, தீமை செய்கிறவர்களுக்காக, நம்மை பகைக்கிறவர்களுக்காக நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே இவங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே நீர் யாருன்றது இவங்க தெரிஞ்சுக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றீங்களா? தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் இருந்த பிரச்சனையிலே தாவீதோடு கூட இருந்தீரே, அதுபோல அந்த கோலியாத்துக்கு செய்தது போல இவங்களுக்கு செய்தருளும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறீங்களா? இதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறதே இல்லை. தேவன் யாரையும் கொல்லவோ அழிக்கவோ எல்லாம் விரும்புகிறதே இல்லை. அவங்க கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் யார் என்று தெரிந்து கொள்ளட்டும், இவங்க தங்கள் தவறை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பட்டும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அதை கேட்பார். அதுதான் ஒரு வேல்யூபிள் பிரேயர். நம்ம இன்றைக்கு ஒரு காசுக்கு கூட தேராத ஜெபங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருந்த அவன் அடியும் ஆண்டவரே, காலை உடைக்கணும் ஆண்டவரே, அப்பதான் இவன் திருந்துவான் ஆண்டவரே, சத்துருக்களுக்கு நீர் எப்படி சரி கட்டினீரோ அதுபோல நீர் செய்யணும் ஆண்டவரே, தாவீதினுடைய சத்துருக்களுக்கு எதை செய்தீரோ அதுபோல செய்யணும், பார்வோனுக்கும் அவன் சேனைக்கும் செய்தது போல. இதெல்லாம் ஜெபமே கிடையாது. இது நம்ம கோபத்தில் நாம் ஏதோ சண்டை போட்டுக்கிறது போல நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். இதுக்கு பேர் ஜெபமே அல்ல. இதை தீர்க்கதரிசி சொன்னார் பாருங்க, இவங்க கண்கள் எல்லாம் பார்வையற்று போகட்டும். உடனே போனது. அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு இப்போ பார்வை வரட்டும். உடனே பார்வை வந்தது. அவனுடைய நோக்கம் இவர்களை ராஜாவினிடத்துல கொண்டு போய் இஸ்ரவேலிலே தேவன் இருக்கிறார், அவர் எதை வேணாலும் இவங்களுக்கு செய்வார்னு புரிந்து கொள்ளணும், நல்ல சாப்பாடு கொடுத்து வழி அனுப்பி வைக்கணும். இதுதான் நோக்கம். ஆண்டவர் அவருடைய நாம மகிமைப்படுகிறதற்கு ஏதுவாக இதை கர்த்தர் செய்தார். இங்க பராக்கிரம
பராக்கிரமசாலி யார்? கர்த்தர் தான். பெரியவர், உயர்ந்தவர். இதனால எல்லா கனமும் யாருக்கு வந்தது? கர்த்தருக்கு வந்தது. இது போலதான் நம்முடைய நோக்கம் காணப்பட வேண்டும். ஆகவே இங்கே மூன்றாவதாக நம்ம பார்த்தது, எதிரிகளுடைய கண்களை திறக்கும்படி எலிசா ஜெபம் பண்ணினார். நாமளும் அதுபோல நம்மை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, எங்களை பகைக்கிறாங்க, உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கண்களை, மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, தெளிவாக்கி கொடுங்க ஆண்டவரே, அவங்க புரிந்து கொள்ளும்படிக்கு செய்யும் ஆண்டவரே. இப்படி தாழ்மையோட ஜெபிங்க, கர்த்தர் அதை செய்வார். ஆகவே 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவதாக, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். உம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை, அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்ணை திறக்கணும். நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்கன்னா வேதத்தை வாசிக்க வாசிக்க நான் நிறைய கத்துக்கிறதுக்கு முடியும், உண்மை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்க என் கூட என்ன பேசுறீங்க என்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும் ஆண்டவரே. ஆகவே என் கண்களை திறந்தருளும், வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என்று. இரண்டாவதாக, எலிசா தீர்க்கதரிசி அவரோடு கூட இருந்த அவருடைய வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படி ஜெபித்தார். ஏன் அப்படி ஜெபித்தார் என்றால், இவனால எதிரிகளை பார்க்க முடிகிறது, எதிரிகள் என்ன செய்யறாங்க என்கிறத பார்க்க முடியுது, எதிரிகளால எனக்கு என்ன பிரச்சனை வருது வந்திருக்கிறது என்கிறதெல்லாம் தெளிவா பார்க்க முடியுது. கர்த்தர் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறார் அவனால பார்க்க முடியல. ஆண்டவர் இதன் நடுவில் என்ன செய்கிறார், எங்க இருக்கிறார், எனக்காக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், என்ன செஞ்சு வச்சிருக்கிறார், இதெல்லாம் அவனால பார்க்க முடியல. ஆகவே அவன் பதறி போகிறான். நாம கூட அப்படித்தான், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இது தெரியாததுனால பதறுகிறோம். எலிசாவுக்கு அது தெரிஞ்சதுனால அவர் கலங்கம் அடையவே இல்லை, பதட்டம் அடையவே இல்லை. அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும். நம்முடைய வீட்டாருடைய கண்கள், பிள்ளைகளுடைய கண்கள், நம்முடைய உறவினர்களுடைய கண்கள், இவங்களுடைய கண்கள் எல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் திறந்துருங்கப்பா. திறந்த பொழுது கர்த்தருடைய பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தங்களுக்காக செய்ததை கண்டுபிடித்தார்கள். அதுபோல நமக்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்கிறதை காணக்கூடிய பார்வையை கர்த்தர் நமக்கு தருவாராக. மூன்றாவதாக, எதிரிகளுடைய கண்களை திறக்கும்படி எலிசா ஜெபித்தார். அவர்கள் கண்கள் திறந்தது. அப்பொழுது இந்த ஜனங்களை பார்த்தார்கள், பயந்து போனார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்கள் உணர்ந்து புரிந்து கொண்டு சொந்த தேசத்திற்கு போய்விட்டார்கள். எதிரிகளை ஆண்டவர் அடிக்கணும், தண்டிக்கணும், அப்போதான் திருந்துவாங்க, அப்போதான் அவங்க அடங்குவாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் விட்டு அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே. நாம செஞ்ச தப்புக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை அடிச்சிருந்தாருன்னா, தண்டிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு ஒருத்தராவது மிஞ்சி இருப்போமா? நாமோ எல்லாம் என்னைக்கே காணாம போயிருந்திருப்போம், என்னைக்கே மரிச்சு போயிருந்திருப்போம், என்னென்னமோ ஆயிருப்போம் நாமோ. அப்படி நமக்கு செய்யலே ஆண்டவர். அப்போ நம்மை பகைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி வரணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இல்லையா? அவங்க கண்களை திறங்க, அவங்க புரிஞ்சுக்கட்டும், அவங்க தெரிஞ்சுக்கட்டும், உண்மை அவங்க உணர்ந்து கொள்ளும்படிக்கு செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஆண்டவர் பிரியமாக ஏற்றுக்கொள்வார். அங்கே மிகப்பெரிய சமாதானம் உண்டாகும். கொல்ல வந்தவங்க, அழிக்க வந்தவங்க வெட்கத்தோட போயிட்டாங்க. அத்தோடு பிரச்சனையும் முடிவுக்கு வந்தது. இன்றைக்கு உங்களுக்கு பிறரிடத்திலிருந்து வருகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏன் இப்படி ஒரு தீர்வை ஆண்டவர் செய்யட்டும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இப்படி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஏன் நீங்க ஜெபிக்க கூடாது? உங்களுக்கு ஓயாத பிரச்சனை, வருஷக்கணக்கா பிரச்சனை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஏன் இப்படி நீங்க ஜெபிக்க கூடாது? ஜெபிங்க, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் ஜெபிக்கிறேன், தொடர்ந்து ஜெபிங்க. நிச்சயமாய் பொய்யுரையாத தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். ஆகவே ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும், ஆண்டவரே இவர்கள் கண்களை திறந்தருளும். கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து எல்லாவற்றிலேயும் தேவனுடைய செயல்களை கண்டு முன்னேறி செல்ல நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை மேன்மையாய் ஆசீர்வதிக்கட்டும்.